ஏய் நில்லு, யார் நீ? நீயா? நீ இல்ல இல்ல, நீங்க இருக்க வாய்ப்பே இல்லையே. இல்ல இல்ல. ஏய் நில்லு, இங்க வர்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. அவனை பிடிங்க. அதோ ஓடுறான், அவனை பிடி. ஏய் நில்லு. நீயா? இங்கே இருக்க? இல்ல இல்ல, நீங்க இருக்க முடியாது. இல்ல இல்ல. ஏய் நீயா? நீ எதுக்கு என் பின்னாடியே வர? என்ன கொல்ல பாக்குறியா? இல்ல இல்ல இல்ல. ஏய் இல்ல, நீ யாரு? நில்லு. பரேஷ், நீ எங்க இருக்க? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். இந்த பாரு, பயப்படாத, வா என் முன்னாடி. நான் உன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்திடுவேன். அவனால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. என் முன்னாடி வா பரேஷ். சொல்லுங்க டாக்டர் சார். பேஷண்ட் உயிருக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இப்போவும் மயக்கத்தில் தான் இருக்காரு. யாருன்னு ஏதாவது தெரிஞ்சதா? இவர் பேரு பரேஷ். இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காரு. மயக்கம் தெளிஞ்சதும் நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர், தேங்க்யூ. அது இருக்கட்டும், நீங்க ஏன் எங்களை கூப்பிட்டீங்க? இவர் தான் காரணம். இவர் என்ன சொல்றாருன்னா, இவரை தாக்குனது உங்க டீமை சேர்ந்தவங்க தானா? வாட்? நீங்க என்ன உளறீங்க? சிஐடி எப்பவும் மக்களை காப்பாத்துறதுக்காக தான் இருக்காங்க, யாரையும் கொலை பண்றதுக்காக இல்ல. சார், எல்லாமே அப்படிதான் தோணுது. ஆனா எல்லாத்தையும் நம்ப வேண்டிய வருது. ஏன்னா பாதிக்கப்பட்டவனே சொல்லி இருக்கிறான். என்னத்த சொன்னா? அவனை யார் வந்து தாக்குனாங்களா? தயா. வாட்? என்ன தம்பி என்ன பேசுற? நான் தாக்குனா? அவன் என்கிட்ட இதைத்தான் சொன்னான். நீங்க தான் அவனை தாக்குனீங்களாம், அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்களாம். என்ன? நான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணனா? சார், எனக்கு தெரிஞ்சு நீங்க தயாவை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு கத்து கொடுக்காதீங்க, புரியுதா? எனக்கு தெரிஞ்சது நீங்க உங்க கொலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. பாத்தீங்கல்ல, எல்லாரும் கூட்டு கலவானீங்க. ஏய், பெரிய புடிகி மாதிரி பேசாத. உன் சர்டிபிகேட்லாம் எங்களுக்கு தேவையில்ல. உனக்கு பரீட்சை எப்படி தெரியும்? எனக்கு அவனை தெரியாது சார். அப்படின்னா இவன் எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்திருந்தான். எங்களை பார்த்தோன்னு பூதத்தை பார்த்தது மாதிரி ஒரு பெரிய ரியாக்ஷனை கொடுத்தான். அப்புறம் அப்படியே உள்ள ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரத்துல இவன் கத்துறது கேட்டது. அப்புறம் போய் பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமா காயம் இருந்தது. அப்புறம் அந்த காயப்பட்ட நிலையில அவன் தயா பேர் தான் சொன்னான். இந்த பேர், நான் ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்க முடியாது. காலையில இருந்து பியூரோல இருந்தேன். அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பாரு. சரி, அப்புறம் உங்க பேரை ஏன் சொன்னா? ஒரு வேலை செய்யுங்க, இப்ப நீங்க கிளம்புங்க, போங்க. நிறைய பேசிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச் டாக்டர் சார். எதுவுமே புரியல தயா. நீ காலையில இருந்து நம்ம ஆபீஸ்ல தானே இருந்திருக்க. அப்போ பாதிக்கப்பட்டவன் நீதான் அவனை தாக்கியிருக்கன்னு எதுக்காக சொல்லணும்? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. எப்போ நீங்க பரேஷ இந்த இடத்துல அடிப்பட்ட நிலைமையில பாத்தீங்களோ, அப்ப அவன் கூட இருந்தது யாரு? இல்ல யாராச்சும் வந்து போறதை ஏதாவது பாத்தீங்களா? இல்ல சார், அவன் தனியா தான் இருந்தான். ஆனா சார், அவன் இன்ஸ்பெக்டர் தயாவோட தெரியும். தயா பேரை சொல்லியிருக்கான். அவன் சொல்லாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு தான் நாங்க இங்க வந்த, புரியுதா? தயா இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். சார், எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? தயா இந்த மாதிரி பண்ண மாட்டாரா? ஒரு மனுஷன் தன்னோட உயிரை பணைய வச்சு இன்னொருத்தவங்க உயிரை காப்பாத்துறான்ல, அவன் அடுத்து அவனை கொலை பண்ணவே மாட்டான். என்னை விட அதிகமான தயாவை தான் நம்புற, புரியுதா? அக்கம் பக்கத்துல செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தடயம் கிடைக்கும்.
சரிங்க பாருங்க, சீக்கிரம் வாங்க. ஒன்னோ அம்மா, இவன் யாரு? உயிரோட தான் இருக்கான். ஹலோ, ஆம்புலன்ஸ். மான்வாடி பக்கத்துல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்காங்க, அனுப்புங்க சீக்கிரம். இவனை உங்களுக்கு தெரியுமா? இவரு சுப்பு சார். 2-3 தடவை பிளாட் பார்க்க இங்க வந்திருந்தாரு. ஆனா சார் இவருக்கு என்ன ஆச்சு? மேல இருந்து கீழே விழுந்திருக்கலாம். மேல இருந்து விழுந்திருக்கானா இல்ல கீழே தள்ளி விட்டுருக்காங்களா? பேஷண்ட்டோட கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்கு. சீக்கிரமே கண்ணை திறந்துருவாரு. குட். தயா, எதுக்காக நீ இப்படி உன்னிப்பா பாக்குற? இவனை தெரியுமா என்ன? சார், அபிஜித், நீ எங்க என்ன பண்ற? எந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல இவனை தாக்குனாங்களோ அங்க இன்னொருத்த காயப்பட்ட நிலைமையில கிடைச்சிருக்கான். இன்னொரு ஆளா? அவன் யாரு? வாட்ச்மேன் சொன்னா அவன் பேர் ஏதோ சுப்புவான். அங்க 2-3 தடவை வந்தான்னு சொல்றாங்க. வீடு பாக்குறதுக்கு வந்தானா. அவனோட கையில இருந்து தான் இந்த கிளாத்தோட பீஸ் கிடைச்சது. அப்படியா? என்னை விட்டுடு. என்னை கொலை பண்ணிடாத. என்னை விட்டு. என்னை கொன்றாத. என்னை விட்டு. பரேஷ், பரேஷ், நான் ஏசிபி பிரத்யுமன், சிஐடியில இருந்து. பயப்படாத, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்க உங்க கூட இருக்கோம். தயா, தயா என்னை விட்டு. தயா ப்ளீஸ் என்னை விட்டு. என்னை கொன்றாத. தயா உனக்கு முன்னாடி அந்த இடத்துல நிக்கிறான். நான் ஏசிபி பிரத்யுமன். தயா, தயா என்னை விட்டு. தயவுசெய்து இங்கிருந்து போயிரு. பரேஷ், தயா ப்ளீஸ் நீ இங்கிருந்து போயிரு. உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? தயா என்னை விட்டு. பரேஷ், என்னப்பா என்னப்பா தயா, பேசுற? தயா என்னை விட்டு. என்னை கொலை பண்ணிடாத. பரேஷ், நான் தயா இல்ல, நான் அபிஜித். தயா 2 இடத்துல. தயா 2 பேரும் தயா கிளம்பு. இங்க இருக்கான். என்ன? தயா என்னை விட்டு. என்னை கொலை பண்ணிடாத. பரேஷ், என்ன பாரு, ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம். உனக்கு என்ன தெரியும்? நர்ஸ் என்னை விட்டு. என்னை தொடாதீங்க. ஏய், என்னை பரேஷ், போக விடு. பரேஷ், ப்ளீஸ் பரேஷ், எதுக்கு இங்க பரேஷ். வந்தீங்க? என்னை கொலை பண்ணாதீங்க. டாக்டர். தயா என்னை விட்டு. என்னை போக விடு. டாக்டர். தயா ப்ளீஸ். என்னை டாக்டர். விட்டுருங்க ப்ளீஸ். தயா பரேஷ், கொஞ்சம் வந்து பாருங்க. என்ன பாரு. தயா, கொஞ்சம் வந்து பாருங்க. தயா, என்னாச்சு please, உனக்கு? என்னை விட்டுருங்க. இல்ல இல்ல நான் ஏய், போகணும். ஒரு நிமிஷம் எனக்கு பயமா இருக்கு. நான் போகணும். ப்ளீஸ் பரேஷ், தயா பரேஷ், பக்கத்துல கொஞ்சம் இல்லாம அமைதியா இரு, ப்ளீஸ் அவனை போக சொல்லுங்க. தயா, தயா என்கிட்ட போக சொல்லுங்க. தயா, தயா, தயா. எல்லாரும் தயா. எங்கே தயா? எல்லாரும் தயாவா இருக்கு. தயா என்ன நடக்குதுன்னே புரியலையே. அவனுக்கு யாரை பார்த்தாலும் என் முகம் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படித்தான். அவ எப்போ அந்த வாட்ச்மேனையும் அங்க ஆர்கிடெக்டையும் பார்த்தானோ அப்போ ஏதோ பேய பார்த்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கான். அவன் மூளையில பதிஞ்ச மூஞ்சி நீதான் தயா, நீதான். நீயா? அதனால தான் அவன் நீ தாக்குனதா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா யாரு தாக்குனாங்களோ அந்த இடத்துலயே அவன் உன்னை பார்த்துருக்கான். ம், சார், இப்ப எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அவனுக்கு ஏன் என் முகம் தெரியுது? தயா, உனக்கு இவனை தெரியும்னு அப்ப நீ சொன்ன இல்லையா? எப்படி? சார், 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் விஷயமா நான் தான் இவனை அரெஸ்ட் பண்ணேன். ஆ, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனான். ரிலீஸ் ஆன இந்த 2 வருஷங்களையும் வேற வேற கேஸுகள்லயும் நான் இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அபிஜித், இந்த பரேஷ் தயாவோட பழைய விருந்தாளி. ஆனா இந்த பரேஷ யார் இப்ப தாக்கி இருப்பாங்க அண்ட் எதுக்கு? என்ன மேடம், கொஞ்சம் பார்த்து. கிரண், யாரு கிரண்? நான் கிரண் இல்ல. இவனேதான். மேடம் என்ன பண்றீங்க? மேடம் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. மேடம் நீங்க நினைக்கிற நாள் நான் இல்ல மேம். அட மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? கிரண், கிரண், கிரணா? யாரு கிரண்? நீ கிரண். ஆ, போயிடு, கிட்ட வராத, இங்கிருந்து போயிடு.
என்ன சுப்பு, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? சார், காலோட எலும்பு முறிஞ்சிருக்கு. அப்புறம் இங்கே அங்கன்னு அடியும் பட்டிருக்கு. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, அன்னைக்கு என்னதான் நடந்தது? அது படிக்கட்டில் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் மேலே நான் இடித்தேன். நான் அவன் கையில் கத்தியை பார்த்தபோது நான் கத்திட்டு அவனை பிடிக்கவும் முயற்சி பண்ணேன். ஆனால் அவன் என்னை கீழே தள்ளி விட்டதும் நானும் விழுந்துட்டேன். அப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை. சுப்பு, உன் கையிலிருந்து எங்களுக்கு ஒரு துணியோட துண்டு கிடைச்சது. ரெட்டு ப்ளூ கலர்ல இருந்தது. அந்த கிளாத் அந்த ஆளோட ஷர்ட் துண்டா என்ன? அதுவா சார்? அவன் ஒரு ஷர்ட் போட்டிருந்தான். கை கலப்பு நடக்கும்போது அது என் கைக்கு வந்திருக்கலாம். அது இருக்கட்டும், அந்த ஆளோட முகத்தை பாத்தீங்களா? எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்ததுனால எதுவும் ஞாபகம் இல்லை. சரி, இப்போ நீங்க போங்க. அப்படியும் தேவைப்பட்டா நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றோம். சரியா? சரி, தேங்க்யூ சார். போங்க. சொல்லுதையா? என்ன இது? எங்க? சரி சரி, நான் அபிஜித்தையும் பூர்வியும் அனுப்புறேன். இப்பவே. எஸ். என்னாச்சு சார்? தயா சொன்னா ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு லேடி பக்கத்துல இருக்கிற ஜனங்களை எல்லாம் தாக்கிட்டே இருக்காளா. எல்லாரையும் கிரண் கிரண் கிரண்னு கூப்பிட்டுட்டே இருக்காளா. இங்க பாருங்க மேடம், நாங்க சிஐடி, சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தோம். சரியா? அந்த கத்தியை கொடுங்களேன். நீ கிட்ட வராத. நீ தான் கிரண். இங்க பாருங்க மேடம், நான் ஒன்றும் கிரண் கிடையாது. நான் இன்ஸ்பெக்டர் அபிஜித். நான் இங்கே உன்னை கொன்னுடுவேன். நீ இங்க இருந்து போயிடு. நான் உன்னை விட மாட்டேன். அந்த கத்தியை மட்டும் கொடுங்க. நீ கிரண் எனக்கு தெரியும். பூர்வி, என்னாச்சு? ஓ நோ. என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளுங்க ப்ளீஸ். கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்க ப்ளீஸ். இவங்களுக்கு என்ன ஆச்சு மேடம்? இங்க பாருங்க. என்னாச்சு மேடம்? சார், இவங்க இறந்துட்டாங்க. என்ன? இவங்க உடம்புல டெட் ட்ராகோடாக்சின் இல்ல யுராரேன்ற பாய்சனை கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு சொட்டு போதும் உயிரை மொத்தமா பறிச்சிரும். ஆனா நம்ம நாட்டுல இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. யார் இதை ரிசர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு இது கண்டிப்பா கிடைக்கும். அந்த கலவரத்துல யாரோ அந்த பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணி இருக்கணும். பங்குச்சோறு வேலை செய். இந்த சம்பவம் நடந்த அந்த நேரத்துல சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணு. கொலைகார கண்டிப்பா அதுல பதிவாயிருப்பான். சார், சரிங்க சார், இந்த பரேஷ்க்கு என்னாச்சு? அவன் யாரை பார்த்தாலும் நான் எப்படி தெரியுறேன்? சாலுங்க சார், இந்த கெமிக்கல் விஷயம் இருக்கே ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்க போகுது. எஸ் ஃப்ரெடி பாஸ், இது ஒரு விசேஷமான கெமிக்கலால தான் இது நடந்திருக்கு. ஏன்னா இவங்க உடம்புலயும் பரேஷோட மூளையிலையும் ஒரு விசித்திரமான கெமிக்கல் கிடைச்சது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இந்த கெமிக்கலோட காரணத்தினாலதான் இப்படி நடந்துக்கிறாங்களா? யாரை பார்த்தாலும் ஒரே முகமா உங்களுக்கு தெரியுதா? ஆமாம் பாஸ், இந்த கெமிக்கலை பத்தி நான் டீட்டெயில்டா இன்னும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இப்போ தெளிவாகுது. பரீஷோட மூளையில் இருந்த கெமிக்கல் வேலை செய்யற வரைக்கும் நமக்கு எந்த பதிலும் கிடைக்காது. அண்ட் அபிஜித், இந்த கிளாத் பீஸை நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க இல்லையா, இதுல இருந்தும் ஒன்று கிடைச்சிருக்க. பிரமாதம் தாரிகா. இன்னைக்கு ஃபாரன்சிக்ல ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு ஆதாரங்களோட பட்டியலே கிடைக்குது. இன்னைக்கு என்ன கிடைச்சது? இது ஒரு காட்டன் துணி. இதோட நூல்கள்ல மாவுடைய ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. மாவா? வெறும் மாவா? வெறும் மாவு. ரொம்ப பயங்கரமான ஆதாரம் கிடைச்சிருக்குல்ல. மாவு. சார், சார் இதான் போட்டோகிராஃப். இதுல எவ்வளவு பேர் இருக்காங்களோ இதுல இருந்து யாரோ இன்ஜெக்ஷனை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு வேலை செய். இதுல எத்தனை பேர் இருக்காங்களோ இவங்களோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணு. ஷாப்பிங் மால்ல கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தாங்க, எங்க போனாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கொலை நடந்ததுக்கு அப்புறமும் அதை கவனி. இவங்க எங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு. ஓகே சார். சார், நான் இந்த லேடியோட பேக்ரவுண்டை செக் பண்ணேன். இவங்க பேர் ஷிப்ரா, ஹவுஸ் வைஃப். பரேஷ் எப்படியும் ஒரு குற்றவாளி தான். அவனுக்கு பல எனிமீஸ் இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு யார் கூட பகை இருக்கும்? காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம் பூர்வி.
ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு விஷயம் மட்டும் காமனா இருக்கு. இவங்க 2 பேரோட பிரெயின்லயும் ஒரே கெமிக்கல் தான் இருந்திருக்கு. ஸோ 2 பேருக்கு எனிமி ஒருத்தரா தான் இருக்க முடியும். சரி, கிரணை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? கிரண் ஷிப்ராவோட ஹஸ்பண்ட். ஓ. அண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிருக்காரு. சார், கிரண் ஷிப்ராவை ரொம்ப அடிச்சு துன்புறுத்துவானா. பரீஷுக்கும் ஷிப்ராவுக்கு இடையில ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஏதோ ஒன்று காமனா அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் இந்த 2 பேரை தேர்ந்தெடுத்து அந்த கொலைகார குறி வச்சிருக்கா. இவங்களுக்குள்ள அந்த காமன் விஷயம் என்னவா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? சார், நான் பரேஷோட பக்கத்து வீட்டுக்காரன், ரொம்ப நாள் அங்கே இருக்கிறேன். ஆனால் இதில் விஷயம் என்னன்னா, இதுவரை நான் அவனை பார்த்ததே இல்லை, அவன்கிட்ட பேசினதும் இல்லை. அந்த குடும்பத்துல வேற யாரும் இல்லையா? சார், அவனுக்கு அப்பா இருந்தாரு. அவன் ஜெயிலில் இருக்கும்போது அவர் பாவம் இறந்து போயிட்டாரு. வேற யாரும் இல்லை. ஷிப்ராவோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். மீட் பண்றதை விடுங்க, யார்கிட்டயும் அவளை பேசக்கூட விட மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவளை அடிச்சு துன்புறுத்திருக்கான் அவன். சார், அவளோட ஹஸ்பண்டோட இறப்புக்கு அப்புறம் அவளை மீட் பண்ணி அவகிட்ட பேச நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவ இன்ட்ரெஸ்டே காட்டல. சரி, அவங்களுக்கு யாராச்சும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை ரிலேஷன் இருந்தாங்களா? சார், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. ஐ see. ஷிப்ரா அப்புறம் பரீஷ் 2 பேரோட வாழ்க்கையில ஒரு விஷயம் காமனா இருக்கு. 2 பேரும் வாழ்க்கையில தனியா தான் இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ரிலேட்டிவ்ஸும் கிடையாது. சார், 2 பேர்கிட்ட ஒன்று காமனா இருந்தது. என்னது? சார், நான் பரேஷ் அண்ட் ஷிப்ராவோட கம்ப்யூட்டரை செக் பண்ணேன். அவங்க கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியிலேருந்து தெரிஞ்சது 2 பேரும் ஆன்லைன் சப்போர்ட் குரூப் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்படியா? ஆன்லைன் சப்போர்ட் குரூப் அப்படின்னா? இந்த குரூப்ல வந்து யாராவது டிப்ரெஷன், லோன்லினஸ், ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹாலிசம்ல அடிமையாகிறாங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஷிப்ரா 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குரூப் ஜாயின் பண்ணா. இவங்க கல்யாணமாகி தவிக்கிறவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அதோட பரேஷ் தன்னோட தனிமையை போக்குறதுக்காக போன மாசம் தான் இந்த குரூப்ல ஜாயின் ஆனா. ஆச்சரியமா தான் இருக்கு. 2 பேரும் ஒரே ஆன்லைன் குரூப் ஜாயின் பண்ணிட்டு 2 பேருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை. இந்த குரூப்பை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதா? சார், நம்ம சைபர் எக்ஸ்பர்ட் ராஜ் இந்த குரூப்பை ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்றாரு. சீக்கிரம் ஏதாவது தெரிஞ்சிடும். சார், ஷிப்ராவை இவன் தான் கொலை பண்ணியிருக்கான். எப்போ கொலை நடந்ததோ அப்ப அங்க எல்லாரும் இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஆளை தான் காணோம். சார், எப்போ அபிஜித் சாரும் பூர்வியும் சூப்பர் மார்க்கெட் போனாங்களோ அப்ப இந்த ஆள் அங்க இருந்திருக்கிறான். கூட்டத்தோட சேர்ந்துட்டான். எப்போ ஷிப்ரா இறந்து போனாங்களோ அப்ப அங்கிருந்து ஓடி போயிட்டான். ரெடி, ஒரு வேலை செய். டேட்டா பேஸை செக் பண்ணு. இவனை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வரலாம். ஏதாவது லீடு கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படின்னா அந்த கொலைகாரன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதையும் வாங்க போல, ஷிப்ராவை கொலை பண்ண போயிருக்கான். எஸ் ராஜ். ஓகே, சரி, எனக்கு அட்ரஸை எஸ்எம்எஸ் பண்ணு. தேங்க்யூ. சார், நம்ம சைபர் எக்ஸ்பர்ட் ராஜ் தான் கால் பண்ணியிருந்தான். அவன் சொல்றான் இந்த 2 குரூப்பும் ஒரே ஐபி அட்ரஸ்ல தான் இருக்கான். ஒரே கம்ப்யூட்டரா? எஸ் சார். ஐபி அட்ரஸ் கிடைச்சதா? அந்தேரியில ஒரு பிரிண்டிங் ஷாப் இருக்கான். 2 குரூப்பும் அங்கிருந்து தான் இயங்குது. இது போதும். சரி அபிஜித், நீயும் பூர்வியும் அங்க போயிட்டு கவனிங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அவங்களுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன்? சார், என்ன யோசிக்கிறதா? சார், பங்கஜ் இப்போதான் சொன்னா அந்த கொலைகாரன் ஷிப்ராவை கொலை பண்ற நோக்கத்துல தான் வந்திருக்கான். ஆனா ஷிப்ரா சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்கான்னு எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? மக்களை தாக்குறது எப்படி தெரிஞ்சது? அவன் ஷிப்ராவை ஃபாலோ பண்ணிருக்கலாம். சரி, அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அபிஜித்தும் பூர்வியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவளை கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அப்புறமா ஏன் கொலை பண்ணா? அபிஜித் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக 20 நிமிஷம் ஆயிருக்கு. அதோட கொலைகார அவனும் 20 நிமிஷத்துல அங்க வந்திருக்கான். அப்படின்னா 2 பேருக்கும் இந்த விஷயம் ஒரே நேரத்துல தான் கன்வே ஆயிருக்கு. ஒருவேளை இந்த கொலைகாரனுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம மூலமா போச்சா? நம்ம கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷனா? ஆனா இதுக்கும் சாத்தியம் இருக்கு. தயா, வேற ஆங்கிள் யோசி.
நாம பரீஷை மீட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அப்ப அந்த கொலைகாரன் அங்கதான் இருந்திருக்கணும். என் பேச்ச அவ கேட்டிருக்கணும். கொலகாரன் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? தயா, பரீஷ் கொலைகார கையிலிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா. ஒருவேளை அந்த கொலைகார தன்னோட வேலையை முடிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம். அங்க வந்து பரீஷை கொலை பண்ண பார்த்துருப்பான். அதுக்கு கூட வந்திருக்கலாம். டாக்டர் சார், நீங்க இந்த ஆளை பார்த்தீங்களா? இல்லை சார். பிரதர், இந்த ஆளை கொஞ்சம் பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவனை பார்த்தேனே. எங்க? அதோ அந்த வெயிட்டிங் ரூம்ல. யாராவது வந்தாங்களா? இல்ல சார், இங்க யாரும் வரலையே. சரி. சொல்லுதையா. சார், பரேஷ் நல்லா தான் இருக்கான். ஆனா கொலைகாரன் தான் எங்கன்னு தெரியல. அவ எங்கேயாவது ஒளிஞ்சிருந்த சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சார், வெயிட்டிங் ரூம்ல செக் பண்ண யாரும் இல்ல. ஆனா கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்கணும். ஆனா எங்க எங்க இவன் ஒளிஞ்சிருக்கான்னு. ஏய், நில்லு. சொல்லுங்க. எவ்வளவு தூரம் ஓடுவ நீ? நில்றா. ஏய், மை காட். என்னப்பா, என்ன தெரிஞ்சது? சார், 2 சைட்டையும் டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆபரேஷன்ல இல்ல. அதாவது குற்றவாளி ஆதாரத்தை அழிச்சிட்டான். ஆமா சார். ஆனா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சிக்கியிருக்கு. என்ன? இத பாருங்க சார். இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்தா இந்த கம்ப்யூட்டருக்கு இதே மாதிரி 6 வேற வேற ஆன்லைன் சப்போர்ட் குரூப் வந்திருக்கு. அதாவது ஜனங்களை ஏமாத்துறதுக்கு பல குரூப் உருவாகி இருக்கு. கரெக்ட் சார். சார், மற்ற குரூப் டீடைல்ஸை செக் பண்றேன். அதாவது பரேஷ், ஷிப்ராவை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க. ஆனா சார், அவங்களோட நோக்கம் தான் என்ன? ஏன் இப்படி ஒரு வெப்சைட்டை உருவாக்கி மக்களை டார்கெட் பண்றாங்க? ஏதாச்சும் கெமிக்கல் ரிலேட்டடா தான் இருக்கணும். சரி, ரெஜிஸ்டர்ல ஏதாச்சும்? எஸ் சார். சார், கடந்த 3 மாசமா 85 பேர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸை செக் பண்ணணும். சரி சார், இதோ பாருங்க. கிட்டத்தட்ட 6ல இருந்து 5 குரூப்பை டெலீட் பண்ணியாச்சு. ஆனா இப்பவும் ஒரு சப்போர்ட் குரூப் ஆக்டிவா இருக்கு. இப்பவும் அதை யாரோ ஆப்ரேட் பண்றாங்க. என்ஹான்சிங் த லைஃப் ஆஃப் லோன்லி பீப்புள். எல்லாம் தெளிவா இருக்கு. குரூப்பை ரெடி பண்றான், பல பேரை ஏமாத்துறான், அதுக்கப்புறம் குரூப் டெலீட் பண்றான். அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு வேட்டை தேவைப்படுதுன்னு அர்த்தம் இல்ல? எனக்கு ஒரு ஐடியா தோணுது பூர்வி. இவனை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுச்சா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. வாலெட்டை தாண்டி இவன்கிட்ட எதுவுமே கிடைக்கல. மொபைல் ஃபோன் கூட இல்லை. அதாவது ஆதாரமே இல்லை. இல்லதையா, இந்த கேஸ் அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. இதுல பெரிய சதித்திட்டம் இருக்கு. பல பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கணும். இவன் இந்த கேமோட ஜஸ்ட் பகடக்காயா கூட இருக்கலாம். ட்ரம்ப் கார்டு. இந்த கேஸோட மாஸ்டர் மைண்ட் இப்ப வெளியே சுத்துறான். புது வேட்டையை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். இவனை உடனே கண்டுபிடிச்சாக்கணும். பங்கஜ், மெதுவா. இங்கே நில்லு. என்ன இது சாலுங்கி? சார், பங்கஜ் கூட என்ன சார் சின்ன பசங்க விளையாட்டு? இல்ல இல்ல, இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. நான் தான் சொன்னேனே, இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு. ஞாபகம் இருக்கா? நான் அன்னைக்கே சொன்னேனே, பரேஷ் அப்புறம் அந்த ஷிப்ராவோட மூளையில ஒரு வித்தியாசமான கெமிக்கல் கிடைச்சதுன்னு. அந்த கெமிக்கலை நான் ரெப்ளிகேட் பண்ணேன். அதை பங்கஜோட உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். வாட்? உனக்கு என்ன பைத்தியமா சொல்லுங்க? இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பிலீவ் மீ. நான் என்ன பைத்தியமா? பங்கஜ்,
இப்ப கண்ணை திறந்து சொல்லு, உன் முன்னாடி நிக்கிறது யாருன்னு? இது ஃப்ரெடி சார். கிரேட், ஃப்ரெடி சார் தானே? இப்ப இங்க பாரு பங்கஜ், இங்க நிக்கிறது யாரு? இது எப்படி நடக்குது? இங்க ஃப்ரெடி சார், இங்கேயும் ஃப்ரெடி சாரா? அப்படின்னா சலோங்கி, இந்த பரேஷுக்கும் ஷிப்ராவுக்கும் இதுதான் நடந்திருக்கா? சார் போதும் போதும், மூடிக்கோ மெதுவா. இருப்பா கட்டுறேன். பார்த்தல்ல, இதுதான் ஃப்ரெகாலிஸ் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம்ல மனுஷனுக்கு ஒரே முகம் எல்லா முகத்திலையும் தெரியும். அந்த மனிதனோட முகத்தை அவன் அதை அதிகமா வெறுக்கணும், இல்ல அதிகமா அவன் கூட சண்டை போடணும். பங்கஜ், நீ என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிற? அட என்னையா, உன்னை என்ன நான் வெறுக்கவா செய்யறேன்? உங்களை கண்டா எனக்கு பயம். பங்கஜோட உடம்புக்குள்ள கொஞ்சமா தான் இந்த டோஸை ஏத்திருக்கேன். அதனால இவனுக்கு ஷிப்ராவுக்கும் பரேஷுக்கும் பாதிச்ச மாதிரி இவனுக்கு பாதிக்கல. பரேஷ் ஷிப்ராவுக்கு பயங்கரமான ஹெவி டோஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அது அவங்க மூளையை ரொம்ப பாதிச்சிருந்தது. அவங்க சைக்கோசிஸ் லெவல் வரைக்கும் போயிட்டாங்க. அதனாலதான் 2 பேரும் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. பேய பார்த்த மாதிரி அலறி இருக்காங்க. இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பரேஷோட மூளையில இருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் குறைஞ்சதுன்னா அவன் நார்மல் ஆயிடுவான். அப்ப நம்மளாலையும் குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் சாத்தியம்தான், ஆனா அடிச்சு சொல்ல முடியாது. இன்னொன்னு, இந்த கெமிக்கலோட ரியாக்ஷன் எப்போ குறையும்னு நம்மால உறுதியா சொல்லவே முடியாது. பரேஷ் குணமாகணும்னு நம்ம வெயிட் பண்ணிருந்தா அதுக்கு நேரமே இருக்காது. நாம் அதுக்கு வேற வழி ஏதாவது தேடி ஆகணும். வேற வழிதான் தேடணும். பூர்வி சார், நான் அந்த ஆன்லைன் குரூப்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். என் டீடைல்ஸ் அப்படியே பரேஷ் ஷிப்ரா மாதிரியே கொடுத்துருக்கேன். நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ஃபேமிலி, நான் தனியாள். இந்த மாதிரி ஆட்களை தானே தேடுறாங்க. சரி, இதுதான் அவனோட ட்ராக்கர். இதை வச்சு நாங்கள் மூமெண்ட்ஸை ட்ராக் பண்ண முடியும். அண்ட் இது உன்னோட கேமரா. சார், நம்ம கிட்ட அந்த ஆளுடைய இந்த வாலெட் தான் இருக்கு. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்புறம் இந்த பொருள் மட்டும் தான் கிடைச்சது. பெட்ரோல் பங்க் பில்லு, இது ஹோட்டலோட மேட்ச் பாக்ஸ், இது வாங்கின மேட்ச் பாக்ஸ். இந்த நம்பர் யாரோடது? செல்போன் நம்பர் மாதிரியே இருக்கே. நாங்க அந்த பெட்ரோல் பங்க்கு போயிருந்தோம். இவன் மாசம் 2 தடவை அந்த பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டு போவானா. நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்துக்கிட்டு இருந்தோம். அதாவது அவன் பைக்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்பரை மாத்திட்டு பைக்கை ஓட்டியிருக்கான். அதோட பேமெண்ட்டையும் கேஷ்ல தான் பண்றான். அப்புறம் சார், இந்த மேட்ச் பாக்ஸ் எந்த ஹோட்டலோடதோ அங்கேயே போய் கேட்டுட்டு வந்தோம். இந்த ஆளு மாசத்துக்கு 5-6 தடவை அங்க சாப்பிட வருவானா. அதோட பேமெண்ட்டை கேஷா தான் கொடுப்பானா. சார், இந்த நம்பரை பத்தி கேட்டீங்க இல்லையா? பார்ல ஒரு பொண்ணு வேலை செய்யற அவளுடைய நம்பர் இது. அவ சொன்னா இந்த ஆளு பேரு அசோக். 2-3 தடவை அவகிட்ட பேசியிருக்கானா. அதுக்கப்புறமா காணுமா. அதாவது நம்ம கிட்ட இப்போ அசோக் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. சரி, நாம ஒரு வேலை செய்யலாம். இந்த லொகேஷன் இருக்கிற பெட்ரோல் பங்க், பாரு, அப்புறம் இந்த ஹோட்டல் பார்க்கலாம். இது எங்கெல்லாம் இருக்குன்னு. இது மேப்ல எடு. சார், இந்த இடத்துல தான் அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு. சார், இங்க பார் இருக்கு. அண்ட் சார், இதுதான் ஹோட்டல். பார், ஹோட்டல் அண்ட் பெட்ரோல் பங்க். தயா சார், கொஞ்சம் இந்த மேப்பை உன்னிப்பா கவனிச்சு பாரு. இது எல்லாம், அதாவது மொத்த லொகேஷனும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஒருவேளை அவனோட வீடு இல்லைன்னா ஆஃபீஸ் அங்கேயே தான் இருக்கணும். இந்த இடத்தோட அக்கம் பக்கத்தில் இருக்கலாம். ரெடியா பூர்வி? சார், ஐம் ரெடி. போலாம் சார். சார், ஐம் ரெடி. பிரமாதம், கெட்டப் நல்லா இருக்கே. இவ வீட்டுக்கு என்ன பண்ண? சார், பூர்விக்காக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்க. ஐ மீன் அல்பாக்காக. அல்பா, நல்லது, குட். ஆனா பூர்வி, ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது. எஸ் சார். குட் லக். தேங்க்யூ சார். நாம ஒன்று பண்ணலாம். இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அசோக்கோட போட்டோவை காட்டலாம். எல்லாருக்குமே காட்டலாம். ஒருவேளை அந்த ஏரியாவில் யாருக்காவது இவனை தெரிஞ்சிருக்கலாம்.
பூர்வி சார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சார் இந்த இடத்துல எல்லாம் ஓகே தான். சொல்லுங்க. மேடம், என் பின்னாடி சில ரவுடிங்க வராங்க. நான் கொஞ்சம் உள்ள வரலாமா? ஒரு நிமிஷம். வா வா சீக்கிரம் வா. என்ன என்ன உனக்கு என்னாச்சு? அட, இவ அதித்தி இல்ல, ஷிப்ராவோட நெய்பர். அது ஆக்சுவலி என்ன ரவுடிங்க விரட்டிட்டு வந்தாங்க. என்ன பண்றதுனே புரியல. அதான் இங்க உள்ள ஓடி வந்துட்டேன். சரி பரவாயில்ல. தேங்க்யூ மேம். அல்பா. சரி நீ அதித்தி உட்காருங்க. நீங்க எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ். இதோ வரேன். நீ என் கூட கோஆபரேட் பண்ணு. அப்படி நீ கோஆபரேட் பண்ணா நான் உனக்கு அதிக தொல்லை கொடுக்க மாட்டேன். பூர்வி, சார். என்ன ஷிப்ராவோட நெய்பர் அதித்தியா? சரி, நான் உடனே அங்க போறேன் சார். இல்ல சார், இந்த அசோகை பத்தி எதுவுமே தெரியல. எஸ் சார். எல்லாம் பிளான் போட்டபடிதான் நடக்குது. இப்ப இந்த அதித்தி பூர்வியை எங்க கொண்டு போறான்னு பார்க்கணும். அட, இது என்னது? டிராக்கர் ஒரே இடத்துல நிக்குது, மூவ் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை அவங்களுக்கு ட்ராக் பண்றதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. அதை எடுத்து கீழே போட்டிருக்கலாம். மை காட், அப்புறம் இவங்களை எப்படி நாம ரீச் பண்றது? சார், அதிதி வீடு மூடி இருந்தது. நாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள போனோம். ஆனா எதுவும் கிடைக்கல. அசோகை பத்தி எதுவுமே தெரிய வரல. சார், நமக்காக எல்லா வழியும் மூடப்பட்டிருக்கு சார். இல்ல ஃப்ரெடி, நமக்கான வழி என்னைக்குமே மூடாது. அதுக்கான வழியை நாமளே உருவாக்குவோம். சார், பூர்விக்கு அவங்க கெமிக்கல் இன்ஜெக்ஷன் கொடுக்க கூடாது. நோ, அவளை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது. நாம ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்றோம். ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அது என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சார், அந்த துணியுடைய பீஸ் சுப்பு கையில அது கிடைச்சதுல, அந்த நூல்ல மாவு இருந்ததுல. அதான் சார் அந்த மாவு. எப்ப நான் அசோகை பத்தி ரோட்ல கேட்டுட்டு இருந்தனோ, அங்க நான் ஒரு மாவு மில்ல பார்த்தேன் சார். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு பழைய பில்டிங் இருந்துச்சு. அப்படின்னா பரீட்சை யாரு தாக்கி இருக்காங்களோ கண்டிப்பா அந்த ஃப்ளோர் மில் பக்கத்துல தான் இருந்தாகணும். அதனால தான் அந்த ஷர்ட்ல மாவு ஊட்டிக்கிட்டு இருக்கு. சார், ஒருவேளை பரேஷ எவன் தாக்குனானோ அது அசோகா இருக்கலாம்ல. சார், அந்த துணி துண்டு அசோக் கூட தான் இருக்கணும். சரி, ஒருவேளை இந்த பரேஷை யார் தாக்குனாங்களோ, அதாவது அசோக், ரெண்டு பேரும் ஒரே கேங்க்கு ஒர்க் பண்றாங்களோ சார். மேபி அந்த கேங் அப்ப அந்த மாவு மில் பக்கத்துல தான் இருக்கணும். எல்லாமே இப்போ அந்த ஃப்ளோர் மில் பக்கத்துல தான் நடக்குது. அதோட பூர்வியையும் அந்த ஃப்ளோர் மில்லுக்கு பக்கத்துல தான் எங்கேயாவது வச்சிருந்துருப்பாங்க. யாரும் இந்த இடத்த விட்டு அசையக்கூடாது. அப்படியே நில்லுங்க. பூர்வி எங்க? அதித்தி, பூர்வி எங்க? ஏய்! ஆல் நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் இந்த பக்கம் வாங்க. நீயும் தான். போங்க போங்க சீக்கிரம். டாக்டர் அதித்தி, பூர்வி எங்க இருக்கா? பூர்வி எங்க?
உன்னுடைய பூர்வி என்கிட்ட இருக்கா ஏசிபி. சுப்பு நீயா? நானே தான். யார நீங்க இங்க அங்க தேடி அலையறீங்களோ அவன் உங்க கூடவே இருந்திருக்கான். என்னை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க இல்லையா? எனக்கு தெரியும் சிஐடி எந்த வேலையையும் அறகுறையா விட மாட்டாங்க. அதனால தான் நானும் ரொம்ப முன்ஜாக்கிரதையோட இருந்தேன். ஆனா இந்த அதிதியோட முட்டாள்தனத்தினால எல்லாம் போச்சு. அண்ட் என்னை மாட்டி விடுறதுக்காக இந்த ஆபீசரை என்கிட்ட அனுப்பிச்சு வச்ச. ஆனா இப்போ இவ என்கிட்ட சிக்கியாச்சு. அண்ட் என்னை இவ தான் இங்க இருந்து தப்பிக்க விடுவா. நீ என்ன நினைச்ச? பூர்வியை பிடிச்சு வச்சுட்டா தப்பிச்சலாம் நினைச்சியா? நோ, அப்படி நினைக்கல. இதுதான் நடக்கும். நீங்க உங்க ஆபீசர் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்னை இங்கிருந்து போக விடுங்க. இல்லைனா இவளோட இந்த கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ற? என் பையன் ரவிக்காக. உன்னோட பையனுக்காகவா? என் பையனுக்கு பார்க்கின்சன் நோய் இருக்கு. நான் இந்த கெமிக்கலை வச்சு அதுக்கான வைத்தியத்தை தேடுறேன். அதோட நான் எந்த பார்மால வேலை பார்க்கறேனோ அவங்க மனிதர்கள் மேல ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால உன் ஸ்டைல்ல நீ மக்களை ஏமாத்தி அவங்க மேல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்திட்டு இருக்கேடா. நான் இந்த மாதிரி செய்யலைனா சரியான வழியை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி பண்றதுனால தான் இவங்க உடம்புல என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்க முடியுது. அதனால தனியா இருக்கிறவங்கள உன்னோட சப்போர்ட்டிவ் குரூப்பை வச்சு டார்கெட் பண்ற. ஏன்னா அவங்க காணாம போனாலும் யாருக்கு எதுவும் தெரியாது. அதோடவும் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஈஸியா முடிச்சிடலாம். யாரெல்லாம் வாழ்க்கையில தனியா இருக்காங்களோ அவங்கள என்னோட குரூப்ல மாட்ட விட்டேன். அவங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிச்சேன். ஆனா இவங்க பண்ண தப்புனால அவங்க இங்க இருந்து தப்பிச்சு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இல்லைன்னா என் பிளான் என்னைக்குமே ஃபெயில் ஆயிருக்காது. அதனாலதான் நீ அவனை கொல்ல முயற்சி பண்ணிருக்க. நான் அவனை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லேயே தீர்த்திருப்பேன். ஆனா அந்த ஆர்கிடெக்ட் நடுவுல வந்துட்டான். ஆனா நீயே அங்க அடிபட்டு தானே கிடந்த. அப்ப அது எப்படி? பரேஷை நான் எப்ப கத்தியால குத்துனனோ மத்தவங்க சத்தம் கேட்டு நான் அங்கிருந்து ஓட பார்த்தேன்னா அவசரத்துல எந்த பக்கம் போகணும்னு தெரியாம நீ கீழே விழுந்துட்ட. நான் அங்கிருந்து தப்பிச்சிருப்பேன். ஆனா என் கால் உடைஞ்சு போனதுனால ஓட முடியல. அதனால விக்டிம் மாதிரியே நடிச்ச. ஏன்னா அப்பதான் நீயும் சேஃபா இருப்ப, யாருக்கும் சந்தேகமும் வராது. அப்போ உங்க கண்ணோட்டத்துல மாட்டுனேன். சரி, ஷிப்ராவோட கதை. அவளை தான் நீ கிட்னாப் பண்ணவே இல்லையே. அவ சூப்பர் மார்க்கெட்ல சுத்திட்டு இருந்தா. சப்போர்ட் குரூப்ல இருந்து அதிதி ஷிப்ராவை செலக்ட் பண்ணா. அதோட நாங்களும் கிட்னாப் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். சைலண்டா அவளுக்கு ட்ரக் கொடுக்கலான்னு இருந்தோம். உண்மையாவே நீ பயங்கரமான ஆள் தான். இருந்தாலும் அடி முட்டாளா இருக்க. இல்லைன்னா எங்களுக்காக ஆதாரங்களை விட்டுருக்க மாட்டேன். ஞாபகம் இருக்கா உன்னோட ஷர்ட்? அதோட ஒரு துண்டு, உன் ஷர்ட்டோட துண்டு, அதுல மாவு கரை வேற இருந்தது. அது போதுமே, அதையே ஆதாரமா வச்சு உன்னை நாங்க நெருங்கிட்டோம். பூர்வி, பூர்வி, உனக்கு ஒண்ணு இல்லையே? ஓகே சார். நீ என்ன பண்ண சுப்பு? ஏதாவது யோசிச்சியா? உன் மகனை காப்பாத்துறதுக்காக நீ பல பேரோட உயிரை பணைய வச்சு விளையாடி இருக்க. ஆனா இதெல்லாம் பண்ணும்போது நீ நியாய அநியாயத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. உன்னோட மகனுக்கு நாங்க அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனா உன்னை ஜெயில் கம்பிக்கு பின்னாடி போட்டு கழுத்திங்க வைப்போம். அப்புறம் அது தூக்கு கயிறா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.